அந்த புள்ள இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நல்லா இருந்தது. அவங்க கல்யாணம் போன பிறகு பிறந்த வீடு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பூந்த வீடு வளர்ந்துருது. அந்த மாதிரி வந்துடும். அதுக்காக அதில் மட்டும் 2 வீடும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து செய்யணும். அதுக்காக தான் பெரியவங்க ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. 2 மோதிரம் போடுவாங்க பையனாக இருந்தால். பொண்ணாக இருந்தால் 2 வளையல் போடுவாங்க வெள்ளியில். எல்லாரும் தங்கத்தில் போட முடியாது இல்லையா? வெள்ளியில் போட்டுட்டு ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றை போட்டு அனுப்புவாங்க. ஏன்னா இங்கேயும் லட்சுமி இருக்கணும், அங்கேயும் லட்சுமி இருக்கணும்னு. அதனால உங்களுக்கு பொண்ணாக இருந்தால் அப்படி, ஆணாக இருந்தால் மோதிரம், பொண்ணாக இருந்தால் வளையல். அதனால துலா ராசியை ஒரு வீட்டில் இருந்தால் அவங்க பேசாமல் தூங்கிக்கிட்டு இருக்கலாம். யோகா யாரோ ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அது அப்பா வழியில் தான் வரும். அப்பா வழியில் தான் அதுக்கு ஆதரவு, பாசம், பந்தம் எல்லாம் கிடைக்கும். அம்மா வழியில் கிடைக்காது. அதுக்காக அது ஏங்கவோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாங்கிற தாயோட அனுசரம் இருந்தால் போதும் இல்லை, அதுக்கு மேலே யார் வேணும்? தாயோட அன்பு இருந்தால் போதும். தகப்பன் தானாக வளர்த்து விட்டுருவார். அதுக்கு பிறகு அது சுபீட்சமாக வாழும். துலா ராசிக்கு யோகாதிபதி, பாக்யாதிபதி 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.